உன்னை முற்றும் தாழ்வாக்கினார். பலவானும் உன்னை கண்டு பணிவாகுவார். பகைப்போர்க்கு உன்னை முற்றும் தாழ்வாக்கினார். பலவானும் உன்னை கண்டு பணிவாகுவார். பசித்தோர்க்கு ஆகாரம் பகிர்வாக்கினார். பரலோகில் உன்னை ஏற்போர் பலராகுவார். பசித்தோர்க்கு ஆகாரம் பகிர்வாக்கினார். பரலோகில் உன்னை ஏற்போர் பலராகுவார். பரிசுத்த நீதிபர நம் தேவனே. பரிசுத்த நீதிபர நம் தேவனே. உன்னை தேடும் அவராலே இது சாத்தியமே. உன்னை தேடும் அவராலே இது சாத்தியமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட தலைப்பு வன்முறை சூழலிலே அமைதி அப்படின்னு சொல்கிற தலைப்பை நினச்ச உடனே நம்ம தேசத்துக்குள்ளே போயிடுவோம். தேசத்திலே காணப்படுகிற வன்முறைகளில் அமைதியை உண்டாக்கும் ஆண்டவரின்னு சொல்லி ஜெபிக்க துவங்குவதற்கு முன்பாக தேசத்துக்குள்ளே வன்முறை நிகழ்வதற்கு காரணம் தனி மனித உள்ளத்திலே காணப்படுகின்ற வன்முறை, பகைமை. அதுவே தேசத்திற்குள்ளே பகைமை உண்டாக்குகிறது, வன்முறை உண்டாக்குகிறது என்பதை உணர்ந்து தனிப்பட்ட மனிதர் ஒவ்வொருவருமே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எனக்குள்ளே இருக்கின்ற பகைமை நான் என் குடும்பத்திலே அமைதியை அகற்றி போடுகிறது. எனக்குள்ளே இருக்கிற பகைமை நான் பணி செய்கிற இடத்திலே அமைதியை குலைத்து போடுகிறது. எனக்குள்ளே இருக்கிற பகைமை நான் பணி செய்கின்ற திருச்சபைகளிலே ஒருவேளை அமைதியை குலைத்து போடுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து பகைமைக்கு பகைமை அல்ல, பகைமைக்கு தேவ அன்பை பரிசாக்குவோம் என்கின்ற ரோமாபுரிக்கு பவுலடியார் எழுதின அந்த கடிதத்தில் உள்ள சாராம்சங்களை நாம் பின்பற்றுவோம். இன்றைக்கு 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த சம்பவத்தை தியானிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நன்கு தெரிந்த பகுதி, மிக அருமையான ஒரு சூழ்நிலை. கடுமையான சூழ்நிலையிலே அமைதியை எப்படி உருவாக்குவது என்பதை தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் அவன் கர்த்தருக்கு இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். என்கேதியின் வனாந்தரத்தில் நடந்த சம்பவம். அங்குள்ள அநேக குகைகள் உண்டு. அந்த குகைகளிலே தாவீதும் அவனுடைய மனிதர்களும் பதுங்கி இருக்கும் பொழுது அவனை தேடி அவன் கொள்வதற்கென்று சவுல் 3000 பேரை கூட்டிக் கொண்டு வருகிறான். முதலாவது ஆண்டவர் எனக்கு கொடுத்த நிகழ்ச்சி நிரல் என்ன என்பதை ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டு நடத்தணும். பெலிஸ்தரை முறியடித்து இஸ்ரவேலரை காப்பது தான் சவுலுக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல். ஆனால் அவனும் சுய நிகழ்ச்சி நிரலை உண்டாக்கி கொண்டான். பெலிஸ்தரை கொள்வதை காட்டிலும் தாவீதை கொள்வதற்காகவே தன்னுடைய நேரங்களையும் காலங்களையுமே செலவழித்து போடுகிறான். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய பாதையில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்குது. பகைமை என்கின்ற ஒன்றை மனதில் வைத்து ஊழியத்தை விட்டுவிட்டு பகைவர்களை நினைத்தே பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய ஊழிய பாதையின் முன்னேற்றத்தை தடை செய்துவிடும். முதலாவது நாம் செய்ய வேண்டியது நம்ம உள்ளங்களில் இருக்கின்ற பகைமையை அகற்றி போட வேண்டும். தாவீதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. என்கேதியின் அந்த குகைக்குள்ளே சவுலை கொன்று போடுவதற்கு. அப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி அவனை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பழிக்கு பழி வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தாவீதோ இரக்கம் காண்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தினான்.
வாய்ப்புகள் கிடைக்கப்படுகிறது. நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? பகைமையை பழிதீர்த்து கொள்வதற்கா, இல்லை பகைமைக்கு பகைமை இல்லை என்று சொல்லி இரக்கம் காண்பிப்பதற்கா, அன்பை காண்பிப்பதற்கா? தாவீது அதில் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். எப்படி அந்த சூழ்நிலையை டீல் பண்ணணுங்கிறத ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டதினாலே இயேசு கிறிஸ்துவை போல அவனும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் பகைவரிடத்தில் காண்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பலமுறை இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்தும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் கைபோட மாட்டேன் என்று சொல்லி அவன் வைத்திருந்த ஒரு அருமையான தீர்மானம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். எவ்வளவுதான் நம்மை பகைத்தாலும் நம்மேலே குரோதமாக இருந்தாலும் அவர்களை மரியாதை குறைவாக பேசக்கூடாது என்பதில் அடுத்து தாவீது உதாரணமாக இருக்கிறான். தன்னை கொல்ல வந்தவனை அவன் தரக்குறைவாக பேசினதில்லை. எப்படி அழைக்கிறான்? அதுக்கு பதிலாக அந்த 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் மை மாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்து 6-10 வசனங்களில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அழைக்கிறான். 8ஆம் வசனம் 10வது வசனத்தில் மை லார்ட் அப்படின்னு கூடுகிறான். இன்னும் பகுதியை பார்க்கும்பொழுது ராஜாவேன்னு அழைக்கிறான். 14வது வசனத்தில் மை ஃபாதர்ன்னு அழைக்கிறான். எத்தனை விரோத தன்மையோடு கூட சவுல் வந்தாலும் அவனுக்கு உரிய கனத்தை ஒரு பொழுதும் கொடுக்காமல் தவிர்த்ததில்லை தாவீது. எனக்கும் உங்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு தாவீது சிறப்பாகி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி முடித்து விட்டான். நான் கிறிஸ்துவை போல பகைவர்களை மன்னித்து அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறேனா, இல்லை பகைமை மனதில் வைத்து பழிக்கு பழி வாங்குகிறேனா? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கும் பொழுது பழிக்கு பழி வாங்காதபடி பகைவரிடத்திலும் அன்பு செலுத்த முடியும். அதைத்தான் ரோமாபுரிக்கு பவுலடியார் எழுதும் பொழுது 12ஆம் அதிகாரத்தில் மிக அருமையான காரியங்களை இதை கடைப்பிடித்தாலே போதும், ஆண்டவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 14வது வசனத்தில் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதையே என்று சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவருடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள், கூடுமான உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் பழிவாங்காதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன பண்ணணும்னா, பகைமைக்கு பகைமை அல்ல, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்கின்ற வார்த்தைகளின்படி இன்றைக்கு எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவோம். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒருத்தர் மேலே நான் பகைமை வைத்திருப்பேன்னா ஆண்டவருடைய பாதத்தண்டில் அமர்ந்து பகைமைக்கு அன்பை பரிசாக்க எனக்கு கற்றுக்கொடுன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆமேன்.